ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடு, வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். தீ நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். ஆறுகளை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன். நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் ஏந்தி குருத்தோலை கையில் ஏந்தி நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வைத்த வழிகாட்டிய அருள் பணியாளர்கள், இறை மக்கள் உடன் பணி செய்தவர்கள், நமது பங்கில் அருள் பணி செய்தவர்கள், நமது பணியாளரின் குடும்பத்தினர், உறவினர்கள், நமது பங்கு தந்தை பணி வரிய பிரபு, உதவி பங்கு தந்தை, நமது பங்கில் பணிபுரியும் அருள் சகோதரிகள், நமது மண்ணின் அருள் பணியாளர்கள் மற்றும் துறவிகள், பங்கு பேரவை உறுப்பினர்கள். We extend our heartfelt welcome to the priests and the Jesuits who have come from Hazaribagh province and various other states to this Eucharistic celebration. May your coming here and accompanying the new priest become a blessing to this parish. அருள்பணி ஆரோக்கியராஜ், மதுரை உயர் மறைமாவட்டம் நமது பங்கு சஞ்சன் வகையராவை சார்ந்த திரு அந்தோணி ராஜா மற்றும் லீமா ரோஸ் அவர்களின் 3வது குழந்தையாக பிறந்தார். இவர் தனது பள்ளி கல்வியை நமது ஊரில் உள்ள அமல அன்னை மேல்நிலை பள்ளியில் முடித்தார். அருள்பணி அருளானந்தம் அவர்களின் வழிகாட்டுதலாலும் இவருடைய பாட்டி சலேத்து அவர்களின் ஊக்கப்படுத்துதலாலும் ஹசாரிபாக் இயேசு சபையில் 2009ஆம் ஆண்டு சேர்ந்தார். அவரது அனைத்து வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் அவரது சகோதரிகள் விஜி, ஜான்சி மற்றும் அவருடைய உறவினர்களாலும் வழிநடத்தப்பட்டார். உலகளாவிய அளவில் தனிச்சிறப்பு மிக்க இயேசு சபையின் தொடக்க நிலை பயிற்சிகளை சிறப்பாக பெற்று பல்வேறு வகையான அனுபவ பாடங்களை கற்றார். தனது புகுமுக நவதுறவர படிப்பை டால்கன்கஞ்ச் என்ற இடத்திலும், நவதுறவர படிப்பை சிதகரா என்ற இடத்திலும், ஜூனியர் படிப்பை பாட்னாவிலும் பயின்றுள்ளார். இளநிலை கல்லூரி படிப்பில் உயிரியல் மற்றும் வேதியியல் பாடங்களையும், முதுநிலை கல்லூரி படிப்பில் கனிம வேதியியல் பாடத்தையும் விஜயவாடாவில் உள்ள ஆந்திரா லோயலா கல்லூரியில் சிறப்பாக பயின்றார். தனது பயிற்சியிடை பள்ளியை மகுவாக்கரில் உள்ள புனித பகலா மேல்நிலை பள்ளியிலும், ஹசாரிபாக்கில் உள்ள புனித ராபர்ட் உயர்நிலை பள்ளியிலும் முடித்தார். தத்துவவியல் படிப்பை பூனாவில் உள்ள ஞானதீப கல்லூரியிலும், இறையியல் படிப்பை டெல்லியில் உள்ள வித்ய ஜோதி கல்லூரியிலும் பயின்றார். தற்பொழுது குருபா என்ற இடத்தில் தொடக்க நிலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் துணை பேராசிரியராகவும் பொருளாளராகவும் பணி செய்து வருகிறார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு மொழிகளை அறிந்திருக்கும் இவர் இயேசு சபையில் எத்தகைய பணி கொடுக்கப்பட்டாலும், எந்த இடத்தில் படிக்க அனுப்பப்பட்டாலும் பழங்குடியின மக்கள் மீது அவர் கொண்ட அன்பும் அவர்களிடையே கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்னும் ஆர்வமே இவருக்கு முதன்மையானதாக இருந்துள்ளது. இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். விடுதலை பெயர் நூல் 15:2 சொல்லப்பட்டுள்ளது போல, ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் விடுதலை என்று அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இவரது பணி வாழ்வை அமைத்துக் கொள்ள முன்வந்துள்ளார். நேற்று திருச்சி புனித வளனார் கல்லூரி இந்த தூய வரையறைகளே நாமும் மகிழ்வோடும் தகுதியோடும் பங்கெடுக்க நாம் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையாய் பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று
உமது அருள்களை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் காத்திருள்வாராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையூறாது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்வதையற்றையே எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். இறை முத்துக்கள் 4 1, 2, 6, 8. இஸ்ரவேலரே, கேளுங்கள். நான் கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுங்குகள் அனைத்திலும் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்வதற்றையே எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களின் முன்னிலையில் உங்கள் ஞானம் அறிவாற்றலும் விளங்கும். இந்த நியமங்கள் கேள்வியுறும் அனைவரும் உண்மையிலும் பேரின்பம் ஞானம் அறிவாற்றலிலும் கொண்ட மக்கள் ஆனது என்பார். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்கள் மிகவும் நெருங்கி கடவுளை கொண்ட பேரின்பம் எதிராகிலும் உண்டோ? நான் இன்று நேர்மை மீது சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்கள் முறைகளையும் கொண்ட வேற பேரின்பம் எதிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு Yeah.
மாறியிருக்கும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வதற்கு இறைவார்த்தையை முழுமையாக ஏற்பதும் அதை வாழ்வாக்குவதுமே ஒரே வழி என எடுத்துரைக்கிறார் புனித யாக்கோபு. நம்முடைய வாழ்வில் இறைவார்த்தையை முழுமையாக கேட்டு அதன்படி நமது வாழ்வை அமைக்க வேண்டும் என்று உறுதிப்பாட்டுடன் 2ஆம் வசனத்தை கேட்போம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திரு வசனங்கள் 17 முதல் 18, 21, 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம் முதல் கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கைவிடாத தம்மை காத்துக் கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1 முதல் 8, 14 முதல் 15, 21 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடர்கள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்தில் இருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தெரியாது, நான் கேட்க ஆசைப்படுறேன் உங்ககிட்ட எல்லாத்தையும்.
தத்தக்கா புத்தகம் 4 காலுக்கு பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நான் பாடுறேன், தெரிஞ்ச என் கூட சேர்ந்து பாடுங்க, சரியா? தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சிகள் கையில 3 காலு, ஊரைட்டு போகையில 10 காலு. தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் உடைச்சிருது. எல்லாத்தையுமே, உறவு, சொந்தம், பந்தம், எல்லாத்தையும் விளையக்கூடிய ஒரு பாட்டுங்க. நிக்கிறது 2 காலம் இருந்தாலும், நடக்கிறதுக்கு 3 காலம் தேவைப்பட்டாலும், நம்ம சாகணும் வரும்போது நம்ம தூக்கிட்டு போறதுக்கு எத்தனை பேரு? 4 பேரு. நம்ம காலையும் சேர்த்து மொத்தம் 10 காலம். அதனால தூக்கிட்டு போகும்போது 10 பேரு, 10 காலம் நடக்கும். முடியாதவங்க, இல்லாதவங்க, போனவங்க, வந்தவங்க எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க சொல்லக்கூடிய அந்த கடவுளுங்க. எல்லாருமே சொந்தக்காரங்க. எதுக்கு இந்த கடவுள் நம்மளை சொந்தம்னு கொண்டாடுறாரு? நம்மள அவரை மதிக்கவே மாட்டோம்ல. நமக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை பூஜை பெற வேண்டியதா இருக்கும். என்னை மாதிரி ஒரு ஆள் எதுவுமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட பேசிக்க வேண்டியதா இருக்கும். ஆமா தானே? இருந்தாலும் கடவுள் நம்மள உறவுக்காரங்கன்னு சொல்றாங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்க. என்னோட பாசம், நேசம் எல்லாம் நீங்க தான் சொல்றாங்க. யாப்பா? ஒரு மனுஷன் லவ் லெட்டர் எழுத முயற்சி பண்ணியிருந்திருக்கான். லவ் லெட்டர் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். எப்படி எழுதிருக்கான் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்க எல்லா மையம் கொண்டு வா, எல்லா பேப்பரையும் கொண்டு வா, எழுதி தீக்கிறேன், இருந்தாலும் நான் எழுத அந்த லவ் லெட்டர் மட்டும் முடியாதுன்னு சொன்னான். அந்த மனுஷன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த மனுஷன் யாருன்னு தெரியுமா? கடவுள் ஒருத்தர் தான். நான் ஏன் அந்த கடவுளை லவ் லெட்டர் நமக்கு எழுதுறாருன்னு சொல்றேன்? தினமும் சாகுறாரு நமக்காண்டி, தினமும் சிலுவையை தூக்கிட்டு சாகுறாரு நமக்காண்டி. யாப்பா? உண்மையை சொல்லணும்னா நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு முள்ளு நம்ம அடுத்தவங்க கால்களில் வைக்கிறோம் பாருங்க. நம்மளோட வார்த்தையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமைகளும் தவறியதாலும் பாவம் சொல்ல பாத்தீங்களா? அந்த நேரத்தில் நம்ம வைக்கிற ஒவ்வொரு முள்ளு இருந்தும் கடவுள் ஒவ்வொரு முள்ள அவர் கையில காலை ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்த புனிதமான நாள்ல என்ன, நான் ஒரு 17 வருஷம் சபையில இருந்துட்டு ஒரு நன்றி திருப்பலி வைக்க வந்துட்டு, அது என் ஊர் மக்களுக்கு நன்றி திருப்பலி வைக்க வரும்போது ஊர் மக்கள் முன்னாடி அங்க ஒரு வார்த்தை கூட எழுதி போட்டிருக்காங்க, சிம்பிள் ஆஃப் காட்ஸ் லவ்னு சொல்லிட்டு. அன்பின் சாட்சியை வாங்கல நான் எடுத்துட்டேன். அன்புனா என்ன அப்படின்னு கேட்டா என்னால நல்லா சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? அம்மா இறந்தாங்க, நான் 2 வயசுல இருக்கும்போது. அக்காமலை வீட்டு பிரிஞ்சேன் ரொம்ப வேகமாவே. சொந்தம் ஊர் முழுக்க சொந்தம், ஆனா ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போக முடியாது, வர முடியாது. கடவுள் இருக்கும்போது ஒவ்வொரு நம்ம பயணம் போற மாதிரி ஒவ்வொரு முள்ள அடியும், ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது எல்லா இடத்துலயும் அந்த முள்ளுதான் இருந்தாலும் கடவுள் இன்னைக்கு என்ன எதுக்கு அன்பின் சாட்சியை வாழ சொல்றாங்க தெரியுமா? எல்லாருமே இல்லைங்கும் போது கூட நின்றவங்க யார் தெரியுமா? அந்த கடவுள் தான். நமக்கு யாருமே இல்லைனாலும் சரி, நமக்கு எல்லா சொந்தங்களும் இருந்தாலும் சரி, நம்ம கூட கடைசியோட வரக்கூடியவரும் நம்மளோட சேர்ந்து பயணிக்க ஒரே மனுஷன் அந்த கடவுள் தான். அவரை பிடிக்க நான் ஆசைப்பட்டேன், என் சொந்தங்கள் எல்லாமே என்னைய பிடிச்சிருச்சு. புரிஞ்சுதான்? நான் யாரை பிடிக்க ஆசைப்பட்டேன்? கடவுளை பிடிக்க நான் ஆசைப்பட்டேன். என் சொந்த பந்தங்களை எல்லாம் பிடிச்சிருச்சு, என்னையே பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்சாங்கன்னு கேட்காதீங்க, சரியா? என்னையெல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாரும். கடவுளுங்கிறது அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு அன்பானவர். அதனால அவர் சொல்றாரு, நீ எனக்காண்டி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா உனக்காண்டி 10 அடி ஓடி வரானாங்க, ஓடி வரானாங்க. இன்னைக்கு நம்மளையும் கடவுள் இந்த நன்றி திருப்பலி எதுக்காண்டி அழைச்சிருக்காரு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் உங்களுக்காண்டி மட்டும் ஒரு அடி எடுத்து வைக்காம உங்க கூட இருக்க ஒவ்வொருத்தருக்காண்டி ஒரு அடி எடுத்து வைங்க. கண்டிப்பா கடவுளும் 10 அடி உங்க கூட சேர்ந்து வருவாங்க. ஒரு உறவின் வார்த்தை உணர்த்தும் வகையில் அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட நம்மை கடவுள் அழைக்கிறார். இந்நாளிலே நான் எனது இறந்து போன பாட்டியை நினைவு கொள்ள விரும்புகிறேன். கண்ணு தெரியாதவங்க எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தவங்க, கண்ணு தெரியாதவங்க எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தவங்க. எங்க அத்தை ஒரு ஊமை எனக்கு பேச கற்றுக் கொடுத்தது. இந்த உலகம் அவ்வளவே தான், இந்த உலகம் அவ்வளவே தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, கண்ணு இல்லாதவங்க நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு மறு கண்ணு மாதிரி எனக்கு வாழ்ந்து காட்ட சொன்னாங்க. அதே மாதிரி காது கேட்காதவங்க, வாய் பேச தெரியாதவங்க, தப்ப 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 இந்த 3 வார்த்தை தான் எனக்கு கூப்பிடுறவங்க. தப்ப 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 அப்படின்னா தம்பி மாதிரி அர்த்தம்.
இந்த 3 வார்த்தையை வச்சு என்னோட வாழ்க்கையில உலகம்னா என்ன, அது ஒரு பாசம்னா என்ன, அதுன்னு காட்டணுங்க. இன்னைக்கு கடவுள் நம்மள சொல்லுவாங்க அன்பின் சாட்சியாக. அன்புனா என்ன? அது உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அன்புனா என்ன? அது என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? அன்புனா கட்டி பிடிச்சிக்கிறதா, முத்தம் கொடுத்துக்கிறதா, இல்ல சாப்பாடு போடுறதா, இல்ல வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு கூப்பிடுறதா, போங்கன்னு சொல்றதா? எது அன்பு? உங்களை பொறுத்தவரைக்கும் எது ஒரு அன்பு? என்னை பொறுத்தவரைக்கும் அன்பு என்ன தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு நமக்காக நம்மளை படைச்ச ஒருத்தர் நம்ம பின்னாடியே வர்றாங்கிறது நினைவு பார்த்தீங்களா? அது மட்டும்தான் அன்பு. அது மட்டும்தான் அன்பு. அதனால இன்றைய பூசையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கையும் நான் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? இப்ப நம்ம பாடுபட்ட என்னோட வாழ்க்கையில அந்த பாடுபட்ட இயேசுநாதரோட கை இருந்ததுனாலதான் அந்த வாழ்க்கை என்னோட கஷ்டங்களையும் துயரங்களையும் என்னால அன்பா பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாம் இருக்கிற நீங்க ஏன் அந்த கடவுளை அன்பா பார்க்க ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இன்றைய எனது மறை உரையை தெரிந்து கொள்கிறேன். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, உலக தலைவர்கள் மற்றும் நாட்டு தலைவர்கள் மக்களை நீதியின் வழியில் நடத்தி ஏற்றத்தாழ்வு இல்லா உலகம் அமைத்திட உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை நம்பிக்கையை கொண்டாடிட என்ற விருதுவாக ஏற்று உம் பணி குருத்துவத்தை ஆற்ற நீர் அழைத்த எம் பங்கின் முதல் குருவை நீர் ஆசீர்வதியும். அவர்களின் வாழ்வு உம்மை பிரதிபலிக்கவும் உமது சாட்சியாக தன் வாழ்வை மாற்றிடவும் உமது அருங்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். உம் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்ற இறைவா, என் புதிய குருவை பெற்று வளர்த்த பெற்றோரை உன் கரத்தில் தருகிறோம். அவர்களின் உடல் நலத்தையும் முதுமையையும் நீ கண்ணோக்கி அவர்கள் உமது பாதுகாப்பில் எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் தன் மகனுக்காக தங்கள் ஜெபங்களை எப்போதும் ஒப்புக் கொடுக்கவும் நீ துணை புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித இன்னாசியாரால் தொடங்கப்பட்டு இன்று உலகமெங்கும் கல்வி பணி, சமூக பணி, ஆன்மீக பணி என ஆற்றும் இயேசு சபை குருக்களையும் அவர்களின் பணியையும் நீர் ஆசீர்வதித்து மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் பணி மேலும் சிறப்பாக தொடர உம் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் நாயகனே என் இறைவா, இன்றைய விழாவில் கலந்து கொண்டிருக்கும் குருக்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் மற்றும் இறை மக்கள் அனைவரும் உம் இறையாசிரை நிறைவாக பெற்று வாழ்வில் வளமுடன் வாழ்ந்திட உம் அருள் ஆசிர் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தூதனாய் வாழ்ந்திட அழைப்பு விடுத்த எம் ஆண்டவரை, உலகெங்கும் போர்களாலும் வன்முறையாலும் இயற்கை அழிவாலும் போரை பழக்கங்களாலும் அல்லல் படுகின்ற மக்களின் உள்ளங்களில் நீரே உடனிருந்து அவர்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பான சூழலில் வாழ்ந்திட உம் துணை வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயினாலும் முதுமையினாலும் தனிமையினாலும் வாடுகின்ற மக்களை முன்கரம் தருகின்றோம். அவர்களின் நோய்களையும் குறைகளையும் நீரே பொருளிருந்து குணமாகவும் உம்மை என்னாலும் புகழ்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளை பெற்றிடவும் உம் ஆசீர் வேண்டி ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். Bye.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நான் கண்ணோக்கியருளும் நான் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படுதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளத்தையும் வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படுத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடனிருந்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உங்களுக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாகவென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானவரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புரிந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து உன்னை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
அப்பத்தையும் மீக்களிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நினைவு கூர்ந்தவர்களும் சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய ஆயிரத்தோடு ஆயர்கள் எல்லா திருப்பணியாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்ததும் குறிப்பாக நாளில் அருள்மொழி பெற்று தன்னுடைய முதல் நன்றித்திருப்பணியை மகிழ்ச்சியோடு உமக்கு உகந்த படியாக ஒப்புக்கொடும் உடைய மகன் ஆரோக்கிய நிறைவாக ஆசீர்வதியும் அவர் பணிபுரியக்கூடிய இந்த அசாரிபார் மாநிலத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து உடல் கூட சுகத்தை கொடுத்து அவருடைய குருத்துவ பணி நிறைவை அடைய நீரே உடைய வானக கிருமைகளையும் ஆசீர்வாதங்கள் நிறைவாக ஒவ்வொரு நாளும் பொழிந்தருளும். எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளில் குறிப்பாக என் புதிய குருவினுடைய அன்பு பெற்றோர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களை மிக்க உமது பெருமுகவுடைய செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான என் புனிதமிக்க மரியான அவருடைய கணவரான புனித சூசையப்பர் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிருள்ள
எங்கள் மறை மாநிலத்தில் பழங்குடி மக்களிடையே படிப்பதற்காக கொண்டிருக்கின்றனர். இப்போது என்னுடன் 2 பழங்குடி குருவினர் போது அவர்களுக்கு போர்வை போர்த்தி I invite Father Mariam Prabhu, Assistant. I invite. எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என்னை ரொம்ப அன்பு செஞ்சவங்க, என்னோட இந்த வாழ்க்கை பயணத்துல ரொம்ப எனக்கு முன்னாடி உள்ளவங்க கொஞ்சம் முன்னாடி ஆசைப்படுறவங்க முன்னாடி அவங்கள கடவுளுடைய இந்த பலிப்பீடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சால பற்றி என்னோட அன்பையும் எங்களோட சபையோட அன்பையும் தெரியப்படுத்துறதுக்கு பிரியமா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வருடம் ஹசாரிபாத் மறை மாநிலத்தின் 75வது ஆண்டு மறைபறைப்பு பணி, அதாவது ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த குருக்கள் ஹசாரிபாத் மறை மாநிலத்தில் வந்து மக்களுக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த பங்கு மக்களை முன்னேற்றாங்க எப்பயுமே தயாராக இருக்கக்கூடிய பங்கு தந்தை மரிய பிரபுக்கு நான் பாடுபட்டேன். எங்கள் வீட்டில் இருந்த என் மாமாங்களை முதல்ல அழைக்கிறேன். சிறில் மாமா, உதவி பங்கு தந்தை விக்டர் மாமா. அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. இறைவா, நன்றிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு அருள் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தந்தீர் இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தந்தீர் மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பா உம் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள்
நாளெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே நிழலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. இயேசுநாதனே நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பா திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி.